குஜராத்தில் முதிய தம்பதியை 2 நாள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 42 லட்சம் ரூபாயை சைபர் மோசடி கும்பல் சுருட்டி உள்ளது. மற்றொரு வங்கிக் கணக்கில் இருந்த 1.5 கோடி ரூபாய் தப்பியது எப்படி? குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்தவர் 84 வயது முதியவர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான முதியவரும் அவரது மனைவியும் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் முதியவருக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வந்துள்ளது. அதில் பேசியவர், ஜெட் ஏர்வேஸ் நரேஷ் கோயல் மோசடியில் தொடர்புடைய பணம் தங்கள் வங்கிக் கணக்குக்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பான வழக்கில் தங்கள் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஆன்லைன் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கூறியுள்ளார். மேலும் இருவரும் வீட்டை விட்டு வெளியிலோ வேறு நபர்களை வீட்டுக்குள்ளோ அனுமதிக்க கூடாது என மிரட்டி உள்ளனர். மோசடி தொடர்பாக எதுவும் தங்களுக்கு தெரியாது என்றும் தங்கள் வங்கிக் கணக்கிற்கு எந்த பணமும் வரவில்லை என கூறியுள்ளனர். பின்னர் வீடியோ கால் மூலம் நீதிமன்ற விசாரணைக்கு அந்த முதிய தம்பதி உட்படுத்தப்பட்டுள்ளனர். அப்போது முதியவரின் ஆவணங்களை பயன்படுத்தி 227 வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கணக்குகள் மூலம்தான் மோசடி பணம் பரிமாறப்பட்டதாக தெரிவித்து பல்வேறு ஆவணங்களை காட்டி விளக்கம் கேட்டுள்ளனர். தம்பதி இருவரும் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் தங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் தாங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணம் என தெரிவித்துள்ளனர். அந்த பணத்தை ரிசர்வ் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறும் அதை சரிபார்த்து அனுப்புவதாகவும் கூறியுள்ளனர். எதிரில் பேசுபவர்கள் சைபர் மோசடி கும்பல் என அறியாத முதிய தம்பதி அவர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்ற முன்வந்துள்ளனர். அவர்கள் ஆன்லைன் பேங்கிங் பயன்படுத்தாததால் வங்கிக்கு சென்றுதான் பணத்தை அனுப்ப முடியும் என கூறியுள்ளனர். வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொண்ட மோசடி கும்பல் வங்கியில் யாரிடமும் எதுவும் கூறாமல் பணத்தை அனுப்புமாறு கூறியுள்ளனர். கணவரை வீடியோ காலிலேயே வைத்துவிட்டு மனைவியை மட்டும் வங்கிக்கு சென்று பணத்தை அனுப்ப கூறியுள்ளனர். இதையடுத்து அந்த மூதாட்டி கடந்த 9ஆம் தேதி வங்கிக்கு சென்று அவர்கள் கொடுத்த கணக்கில் 21 லட்சம் ரூபாயை மாற்றியுள்ளார். மறுநாள் அவர் வேறொரு வங்கியில் உள்ள கணக்கில் இருந்து 21 லட்சத்தை அனுப்பினார். இந்த நிலையில் சமீபத்தில் சொத்து ஒன்றை விற்பனை செய்து 1.5 கோடி ரூபாயை மற்றொரு வங்கிக் கணக்கில் வைத்திருந்துள்ளனர். அந்த பணத்தையும் அனுப்புமாறு மோசடி கும்பல் கூறியுள்ளது. அதை அனுப்ப தம்பதி தயங்கிய போது தாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத பணம் இல்லை என தெரிந்தால்தான் விடுவிக்க முடியும் என்றும் இல்லாவிட்டால் அருகில் உள்ள காவல் நிலையம் மூலம் கைது செய்து மும்பை கொண்டு சென்று விடுவோம் என மிரட்டி உள்ளனர். இதையடுத்து அந்த மூதாட்டி வங்கிக்கு சென்று மோசடி கும்பல் கொடுத்த வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்ப முயன்றுள்ளார். இவ்வளவு பணத்தை மாற்ற மூதாட்டி முயன்ற போது வங்கி மேலாளர் அது குறித்து விசாரித்துள்ளார். அப்போது அந்த மூதாட்டியிடம் வாட்ஸ்அப் காலில் ஒருவர் அடிக்கடி பேசியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த வங்கி அதிகாரி பணத்தை பரிமாற்றம் செய்வது போல் பாவனை காட்டிக்கொண்டே போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார். போலீசார் வங்கிக்கு சென்று மூதாட்டியிடம் விசாரித்த போது அவர் முகத்தில் பயம் தெரிந்தது. இதையடுத்து அவரை வீட்டுக்கு அழைத்து சென்ற போது அங்கு நீதிமன்ற செட்டப்பில் இருந்த நபர்களுடன் ஆன்லைனில் முதியவர் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அந்த போனை வாங்கி போலீசார் பேச முயன்ற போது மர்ம நபர்கள் உஷாராகி இணைப்பை துண்டித்து விட்டனர். இது டிஜிட்டல் கைது மோசடி என முதிய தம்பதியிடம் விளக்கிய போலீசார் உடனடியாக சைபர் கிரைம் போர்ட்டலில் புகார் அளிக்க உதவினர். இந்த மோசடி தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.